வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு விருந்தினராக ஜென்சி டிஎம்கேவின் ஒருங்கிணைப்பாளர் ஹேமந்த் இணைந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ அனிதா ராதாகிருஷ்ணோட கைது, இப்போ தாவேக அரசோட முதல் கைது நடவடிக்கையே தோல்வியில முடிஞ்சுன்னு சொல்லி எந்த அளவுக்கு தாவேக அரசை பார்த்து விமர்சனம் பண்ணாங்களோ அதே அளவுக்கு திமுக தரப்புல இருந்தும் இடையீட்டு மனு தாக்கலை வாபஸ் பெற்றிருக்காங்கன்ற ஒரு செய்தியை கிட்டத்தட்ட இதுக்கு ஈக்குவலா தான் பேசுறாங்க. இது எப்படி பாக்குறது? இந்த விசாரணை இன்னைக்கு அமருக்கு வரும்போது ஒரு 4 முக்கியமான கேள்விகளை திமுக நோக்கி கேட்டிருக்காங்க. இன்னைக்கு அந்த மனுவே வாபஸ் பெறப்பட்டிருக்கு. நான் ஒரு விஷயங்களா சொல்றேன், அதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. முதல்ல முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூருக்கு செல்வதை எங்களால் தடுக்க முடியுமா அப்படின்ற கேள்வியை நாங்க தடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கரூர் இன்சிடென்ட்ன்றது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. மற்ற விஷயத்துல அரசியல் பண்றோம், இல்ல கேள்வி கேட்கிறோம், இல்ல விவாதத்துக்குள்ளாக்குறோன்றதை தாண்டி இது வந்து இறந்து போன 42 உயிர்கள். ஸோ அதனால இதுக்கு முன்னாடி இதுல முதல்வர் அவர்கள் நேரடியா குற்றச்சாட்டு படலை. இந்த குற்ற பத்திரிகையில வந்து நேரடியா அவர் இதற்கு இன்வால்வ் ஆகல. 2 வாட்டி வந்து டெல்லிக்கு அவர் அனுப்பப்பட்டாரு, 2 நாள் தங்கியிருந்தார் அங்க. அப்ப முதலமைச்சர் இதுல நேரடி குற்றவாளி இல்லைன்னா கூட இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியது முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். அப்ப இப்ப எனக்கு என்ன கேள்வினா, லா இதெல்லாம் விட்டுருங்க, எனக்கு ஜஸ்ட் நார்மலா இருக்கக்கூடிய ஒரு காவல்மேனுக்கு என்ன கேள்வினா, எதுக்கு கரூர்ல இருக்கக்கூடிய அத்தனை காவல்துறையையும் நீங்க இடமாற்றம் பண்ணீங்க? இதுவே ஒரு ஆட்சியை தன்னுடைய ஆதாரங்களை கலைக்கிறதுக்கான வேலையா தான் நான் பாக்குறேன். இப்ப இது ஒரு பக்கம் நடக்குதுன்னா, கரூர்ல வந்து காவல்துறை ஏவி ஸ்டாலின் அவர்கள் கொலை செஞ்சிட்டாரு, அதனால இப்படிப்பட்ட காவல்துறை கரூர்ல இருக்க கூடாதுன்னு சொல்லி முக்கிய அதிகாரி இருக்கிறார்ல, அப்படி அவங்களுடைய வாதமா இருக்கு. இதுல உதயநிதி இன்வால்வ் ஆனாங்கன்னு சொன்னாங்க, செந்தில் பாலாஜி இன்வால்வ் ஆனாங்கன்னு சொன்னாங்க. எவ்வளவு ரூமர்ஸ் கிளம்பிச்சுன்னு நம்ம பார்த்தோம். இதுக்கு எதெல்லாம் ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கு? சட்டமன்றத்துல அண்ணன்கிட்ட கேள்வி கேட்டா வந்து ஆதாரம் சொல்ல மாட்டாரு. எதுக்கு நீங்க எலக்ட்ரல் பாண்ட் அதை பத்தி கேள்வி கேட்கும் போது ஆதாரம் எங்கன்னு தானே எதிர்கட்சி தலைவர் கேட்டார். அப்ப நீங்க வந்து பிரச்சாரத்துல பொய் சொல்லுவீங்க, அது உங்களுக்கு வழக்கமான விஷயம்னா கூட சட்டமன்றத்திலேயோ அல்லது நீதிமன்றத்திலேயோ நீங்க வந்து ஆதாரங்களோட பேசி ஆகணும். அப்ப இதுக்கான எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. ஆனா கேள்விகள் சிம்பிளா இருக்கக்கூடிய கேள்விகள், நீங்க வந்து எதுக்காக போலீஸை மாத்துறீங்க, இடமாற்றம் பண்றீங்க? அப்ப இதுவே ஒரு ஆதாரத்தை கலைக்கிறதுக்கான வேலைதான். இப்ப மாமல்லபுரத்துக்கு நீங்க கூப்பிட்டு வச்சு வந்து ஒவ்வொருத்தர் காலையும் விழுந்ததா சொன்னாங்க, எதுக்கு விழணும்? அப்ப உங்களுக்கு என் மேல பழி போடுறீங்கன்னு சொல்றீங்க, நான் பண்ணாத தப்புக்கு எதற்காக மன்னிப்பு கேட்டீங்க? அதுதான் நேரடி விஜய் அவர்கள் நேரடியா வந்து ஒரு இடத்துல மன்னிப்பு கேட்டாரான்னு பார்த்தா இல்ல அட்லீஸ்ட் இதுக்கு நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற ஒரு லீடரா பேசிக் குவாலிட்டியை வந்து ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு விபத்து நடக்குது, ஏதோ ஒன்று நடக்குதுன்னா கூட ஆஸ் அ லீடரா அவங்க என்ன நம்பி தான் வந்தாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க நான் தயாரா இருக்கேன்றதா ஒரு லீடரோட குவாலிஃபிகேஷன். அதுவே அவர்கிட்ட கிடையாதுன்றதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. அதை தாண்டி இந்த ஆட்சியை இந்த ஆதாரங்கள் கலைக்கிறதுக்கான வேலையை ஈடுபடுறதுக்கான பல்வேறு விதமான வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க கொடுத்த அந்த 20 லட்சம்ன்றதே வந்து அந்த மக்களை வந்து, ஏன்னா யாருமே வந்து வெளியேந்து வந்த மக்கள் கிடையாது. இறந்து போனவங்களும் அப்பா இறந்து போயிருப்பாரு, அம்மா இறந்து போயிருப்பாங்க, ஒரு குழந்தை நசுங்கி இறந்து போச்சு, மனைவி இழந்த கணவர்கள், இவெல்லாம் வந்து குடும்பத்தோட இருக்கக்கூடியவங்க. அப்ப இவங்களுக்கு நீங்க காசு கொடுக்கறது மூலமா நீங்க அழைக்கிறதுக்கான வேலை நிறைய பார்க்க முடியும். இந்த கேள்வியை தான் உச்சநீதிமன்றமும் கேட்டிருக்காங்க. அதாவது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு நிவாரணம் வழங்குவதன் மூலமாக எப்படி ஒரு சாட்சி கலைக்கப்படும் சொல்லிட்டு உச்சநீதிமன்றமே கேள்வி கேட்டிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஆதவர்ஜனாவுடைய பேச்சில் இருக்கக்கூடிய வன்மம் முதல்ல நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. இங்க இருக்கக்கூடியவங்க ஆதாரத்தை கலைச்சிட்டாங்கன்னு இல்லை, கலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கான முகாந்திரங்கள் இருக்கு. ஏன்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. சரி, செந்தில் பாலாஜி அவர்கள் எதுக்காக அவர் உள்ள வச்சிருந்தாங்க? ஆதாரங்களின் அடிப்படையில் 1 வருஷம் உள்ள வச்சாங்களா? தண்டனையின் அடிப்படையில் வச்சாங்களா? இல்ல, ஆதாரங்கள் கலைச்சிருவாரோன்ற சந்தேகத்தின் அடிப்படையில தான் அவர் ஓராண்டு காலம் இருந்தாரு. அதுக்கப்புறமா கூட உங்களால ஆதாரத்தை கொடுக்க முடியல. அதுக்கப்புறமா நீதிபதியை கேள்வி கேட்டதுக்கு அப்புறமா தான் அவர் வெளில விட்டீங்க. அப்ப இன்னைக்கு இதே விஷயம் அப்படியே பொருந்தது இல்ல. இப்ப ஆதவர்ஜனா யார்? இன்னைக்கு அமைச்சர் தானே. அப்ப அவருக்கும் இந்த முகாந்திரம் பொருந்தும்ல. நீங்க அமைச்சரா இருக்க அந்த எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இன்னைக்கு அமைச்சரா தான் இருக்காங்க. நிர்மல்குமார் இருக்காரு, முக்கியமான புஷி ஆனந்த் அவர்கள் இருக்காரு, எல்லாருமே இருக்காங்க. அப்ப இவங்களாம் இன்னைக்கு அமைச்சரா இருக்கும்போது இவங்க ஒன்னும் உலக மகா உத்தமர்கள் சொன்னீங்கன்னா நீங்க நம்புவீங்கன்னா நானும் நம்புறேன். ஆதாரங்களை கலைக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புக்கு இருக்கு. முக்கியமா இவங்ககிட்ட அதிகாரம் இருக்கு. அதிகாரம் இல்லாதப்பயே கடைசி மீட்டிங்ல கூட கரூர்ல ஏமாற பழி தூக்கி போட்டாங்கன்னு சொன்னவர் தான் இன்றைய முதல்வர். அப்ப இத்தனை கேள்விகள் எங்களுக்கு இருக்குல்ல, அதன் அடிப்படையில தான் சொல்றோம், ஆதாரம் கலைக்கப்படுதோ கலைக்கப்படலையோ நீங்க அதிகாரத்துல இருக்கீங்கன்ற பட்சத்துல இல்ல ஏதோ ஒரு அதிகாரி உங்களுக்கு ஒரு ஃபேவரட்ஸும் பண்ண மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? அதிகாரத்துல இருக்குன்றப்ப இது பிரச்சனைகள்லாம் இருக்கு, அதனாலதான் இதை ஸ்டேட் கவர்மெண்ட்டே ஹேண்டில் பண்ணணும்னு அன்னைக்கு சொன்னப்ப கூட இல்ல எங்களுக்கு சிபிஐ தான் வேணும்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க. அதையும் நாங்க பார்த்தோம். இப்ப சிபிஐ கிட்ட இன்னைக்கு இருக்கும்போது அந்த அதுக்கான எந்த விதமான முழுசா இன்னும் வரல, பத்திரிகை தாக்கல் பண்ணல. ஆனா அதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு அவசரமா உங்களுடைய சுயநல ஆதாயத்துக்காக நீங்க வந்து அடுத்த தேர்தல் வருதே, அதுல எப்படியே ஜெயிக்கிறது? அப்ப இதுக்கு ஒரு எப்படின்னா இங்க வந்து கரண்ட் கட் ஆகுதா, அதுக்கு மேயர் மேல பழிய தூக்கி போட்டு உள்ளாட்சியில ஜெயிக்கலாமான்னு ஒரு பிளான் போயிட்டு இருக்கு.
இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க இதே தான் 42 உயிர்கள் இறந்திருக்கு, அதுல ஒரு குழந்தை இருக்கு, ஒரு கர்ப்பிணி பெண், எத்தனை பேர் இறந்திருக்காங்க. இதுலயும் உங்களால ஒரு அரசியல் ஆதாயம் பார்க்க முடியும்ன்றது வந்து இதுல மூலமா இல்ல தெரியும். இல்ல இந்த நிவாரணம் கொடுக்கறதுலயே 2 அட்வான்டேஜ் இந்த டிவி கேக்கு இருக்கு. ஒண்ணு இப்படி நிவாரணத்தை கொடுத்துட்டாங்கன்னா, இப்ப இந்த உச்சநீதிமன்றம் சொல்றாங்களே, இப்படி நிவாரணம் கொடுப்பதன் மூலியமாக சாட்சிகள் கலையாதுன்னு சொல்றாங்களே, இந்த தீர்ப்புக்கே சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கு. இப்ப நான் ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பமா இருக்கேன். இப்ப என்னோட என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த வருமான ஆதாரம் ஒண்ணு இருக்குல்ல, அது இப்ப இங்க இல்ல. அப்ப அந்த சமயத்துல எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் தராங்கன்னா, இப்ப அங்க இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களுக்குமே எக்ஸாக்ட்டா கரூர்ல என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. இப்ப அவங்க எல்லாருமே சாட்சிகளாக உள்ள இருக்காங்க. ஆனா அதிலும் பலருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. நான் போனேன், கூட்டம் இருந்துச்சு, என்னோட சொந்தங்களை நான் இழந்துட்டேன். அப்படி மாதிரி அவங்க இருக்காங்க. இந்த சமயத்துல போயிட்டு அவங்க இந்த மாதிரி ஒரு நான் நிவாரணத்தை கொடுக்கும்போது அவங்களையே தாண்டி அப்ப நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு நம்மளுக்கு யார் நல்லது செய்யறா? டிவிக்கு அரசு தானே. அப்ப அவங்களுக்கு ஃபேவரா பேசுவோன்ற எண்ணம் ஒரு இயற்கையாகவே தோன்றப்படும். அதுதான் இப்ப திமுக தரப்புல இருந்து சொல்றாங்க. திமுக தரப்புல இருந்து ரொம்ப கிளியரா ஒரு விஷயம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. என்னன்னா, நீங்க நிவாரணம் கொடுக்க கூடாது, அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்க கூடாது நாங்க சொல்லவே இல்லை, கொடுத்துக்கோங்க. ஆனா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த அரசு வேலைகள் என்பது அது நீதிமன்றத்தோட வழிகாட்டுதல் படி நடக்கணும். இன்னைக்கு நீங்க கரூர் மீட்டுக்கு போறீங்கன்னா முதல்ல அங்க உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தாங்களே, இப்ப முதலமைச்சர் கரூருக்கு போறதை நாங்க தடுக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. முதலமைச்சர் கரூருக்கு போலாம், நீங்க அரசு பதவியில கொடுக்கலாம், அதுல எந்த விதமான ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. எங்களோட நோக்கமும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் போய் சேரணும். ஆனா இதுல பெரிய சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல தொடர்ந்து இவங்க சட்டமன்றத்திலே பேசுறாங்க. இப்ப முதலமைச்சர் என்ன பேசினாருன்னா எம்எல் பழி போடுறாருன்றாங்க. இப்ப ஆதவர்ஜன் என்ன பண்றாரு, ஒரு டிவிக்கு சார்ந்த ஒரு இணைப்பு நிகழ்ச்சி நடக்குது, அதுல போயிட்டு இந்த மாதிரி 41 பேரை கொல்ல பார்த்தாங்கன்றாரு. இன்னைக்கு தாவேக அரசு ஆட்சிக்கு வந்ததே கரூர்ல மக்கள் கண்ணீர் சிந்தினாங்க, அதன் காரணமாக தான் நடக்குதுன்றாரு. இப்படி கரூர் சார்ந்த விஷயம் இல்லாம மற்ற இடங்களையும் உள்ள அளவுக்கு பேசுறாங்கன்னா, நாளைக்கு அந்த இடத்துக்கு போகும்போது தொடர்ந்து மக்களை மேனிபுலேட் பண்ணக்கூடிய விதத்தில் ஈடுபடுவாங்க. அதனால இவங்களோட மக்கள் சந்திப்பு என்பது உச்சநீதிமன்றத்தோட வழிகாட்டுதல்படி நடக்கணும். இதுதான் இந்த மனுவோட முதன்மையான ஒரு நோக்கமே. ஆனா இதை உச்சநீதிமன்றம் எப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒரு முதலமைச்சர் அங்க போறதை நாங்க தடுக்க முடியுமா? இதெல்லாம் பேச்சுரிமைன்னு சொல்றாங்க. இப்ப நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த மாதிரி மேடை ஏறி முன்னாள் முதலமைச்சர் மீது பழிய போடுறாங்க, கிட்டத்தட்ட ஏமல பழிய போடுறாங்கன்னா நீங்க நேரடியாக சொல்லியிருக்கீங்க. யார் பழி போடுறாங்கன்னா நீங்க சொல்லல, நேரடியாக ஸ்டாலின் அவர்கள் தான் கொலை செய்தார்னு சொல்றீங்க. இது பேச்சுரிமையை நாங்க பறிக்கணுமான்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கேட்கறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? பேச்சுரிமைக்கு 2 உருவம் இருக்கு. ஒண்ணு அவதூறு பரப்புற பேச்சு, அது நாட்டுடைய அமைதியை சீர்குலைக்கிற பேச்சு, ஒரு விதமான பேச்சு. இன்னொன்னு நம்மளுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இப்ப ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லிட்டு எது வேணாலும் பேசலாம்னா, இதுக்கு முன்னாடியே வந்து இந்த கரூர் இன்சிடென்ட்ல பல பேர் கைது பண்ணப்பட்டாங்க. ஏன்னா பொய் செய்திகளை பரப்புறாங்கன்ற பட்சத்துல தான். அப்ப இது கீழ் லெவல்ல இருந்து நடக்கும்போது அதுக்கு நம்ம எதிர்வினை ஆற்றோம். நேரடியாக ஒரு அரசு அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு பொய் செய்தி பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 20 லட்சம் விஷயத்திலேயே நான் ஒரு விஷயம் சொல்றேன். கடைசியா அந்த அமௌண்ட் கொடுத்து எல்லாருக்குமே போய் சேர்ந்துச்சான்னு கேட்டா அதுல சில பேருக்கு வந்து எங்களுக்கு கொடுக்கல, எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க வந்து உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடுக்கு போயிருந்தாங்க. இல்ல நாங்க அந்த மாதிரி கையெழுத்தே போடலன்னு சொல்லிட்டு போட்டவங்களுக்கு சரியா அமௌண்ட் போய் சேரல, நேரத்துக்கு போய் சேரலன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. மரியவில்சன்லாம் வந்து நான் வந்து மாதம் 5000 ரூபாய் 10,000 ரூபாய் அவங்களுடைய மெடிக்கல் ஃபீஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுவும் கிடைக்கல, அவங்களுக்கு கிடைக்கல. அப்ப இதுவும் ஒரு பிரச்சனை. இன்னொன்னு 20 லட்சம் கொடுத்தாங்க, கொடுத்துட்டு அவங்களுடைய அபிஷியல் போஸ்ட் என்ன போட்டாங்க, விஜய் அவர்கள் இப்படி ஒரு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு 20 லட்சம் போட்டுட்டோம், என்ன நீங்க வெள்ளத்துக்கு யாரும் உங்களுக்கு நம்பி வந்தவங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய அடிப்படை அமௌண்ட்டை கொடுக்காம இருந்ததே பெரிய பிரச்சனை. அப்ப ஒரு கரூர் இன்சிடென்ட்ல இவங்க எந்த விஷயமே சரியா ஹேண்டில் பண்ணல. அங்க மாமல்லபுரத்துக்கு வர வச்சாங்களே அத்தனை பேருக்கும் அந்த நியூஸ் கார்ட்ல என்ன இருந்துச்சு, சொகுசு பேருந்தில் சொகுசாக வந்து இறங்கியவர்கள். புரியுதுங்களா? அப்ப இவ்வளவு ஒரு மேட்டுக்குடி மனப்பான்மை தான் ஆரம்பத்துல இருந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களை இந்த கட்சி டீல் பண்ணுச்சு. இன்னைக்கு ஆட்சியாவும் அப்படிதான் டீல் பண்ணுது. அவங்களுடைய கோபத்தை குறைக்கிறதுக்கு இந்த கொடுக்கக்கூடிய இந்த வேலை வாய்ப்பு, இந்த அரசு வேலைன்றது இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி நாங்க தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கான அடிப்படை உரிமைகள் போகுது. அப்ப இப்படிப்பட்ட கேள்விகள் ஒரு பக்கம் வைக்கப்பட்டிருக்கு. வந்தவங்க எல்லாமே ஒரு காமன் பீப்புள்ஸ். அவங்க ஒரு நடிகரை பார்க்கணும். உண்மையிலேயே அன்னைக்கு நிலைமை வைக்கல, இன்னைய வரைக்குமே ஒரு நடிகராக தான் தெரியுறாரு. அப்ப நடிகரை பார்க்கணும்னு வந்தவங்க தான் அவங்க. அப்ப யாருமே வந்து ஒரு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல வந்து இறந்து போனவங்க கிடையாது. ஒரு அரசு சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து இறந்து போனவங்க கிடையாது. உண்மை அதுதான், ஃபேக்டை ஒத்துக்கணும். அப்ப அப்படி வரவங்களுக்கு ஒரு அரசு வேலை இயல்பா கிடைக்குது அப்படின்றப்ப கூடிய ஏற்கனவே ஒரு 5 வருஷமா 10 வருஷமா உழைச்சிட்டு இருக்கவங்க கிட்ட ஒரு சின்ன கோபம் இருக்கும், ஒரு அதிருப்தி இருக்கும், நார்மலாவே அது இருக்கும். அப்ப 2 விதமான விமர்சனங்கள். பல வருஷமா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்காங்க, பல முறை வந்து போட்டி தேர்வை எழுதி அடுத்த முறை இந்த வாய்ப்புகள்லாம் போய் சேருதுன்னா அது யாரோட வாய்ப்பை பறிச்சுட்டு போய் சேருது, அதான் இங்க முக்கியமான விஷயமா. அப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இங்க இருக்கு. அப்ப நீங்க ஒரு கொடுக்குறீங்கன்னா ஆட்சிக்கு வந்த உடனே கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா ஒரு பிரச்சனை நடக்குதுன்றப்பே ஒரு இமீடியட்டா ஒரு ரியாக்ஷன் எடுத்து இதுக்கு நான் முழு பொறுப்பு எடுத்துக்கிறேன், இல்ல நான் அப்பவே நான் ஆட்சிக்கு வந்தேன்னா இவங்களுக்கு அரசு பொறுப்பு கொடுப்பேன்,
அரசு வேலைகள்ல நான் இடஒதுக்கீடு இவங்களுக்கு ஒரு பங்கு கொடுப்பேன் அப்படின்றத நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாம். அப்ப தேர்தலுக்காக மட்டுமே இந்த இடத்துல இடைத்தேர்தல் வரும்னு யாருக்கும் தெரியாது, அடுத்து வரப்போகுதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க அப்பவே சொல்லிருப்பீங்க. தெரியாததால இப்ப சொல்றீங்க. இதுதான் இங்க இருக்கக்கூடிய ரியல் பிரச்சனை. இப்ப இது நீதிமன்றம் அடுத்தடுத்த கட்டங்கள் போகுது. ஆதவர்ஜனா பேசினது நேரடியா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை நேரடியா நீங்க தான் பண்ணீங்க, கொலை முயற்சியில ஈடுபட்டீங்க அப்படின்னு சொல்ற ஒரு நேரடி முயற்சியில கொலை செஞ்சுட்டீங்க. கொலை செஞ்சுட்டீங்க, இது உங்களுடைய முழுக்கன்னு சொல்றது வந்து ஒரு மிகப்பெரிய வன்முறை. ஒரு ஒரு வன்முறை நிகழ்த்துறது மட்டும் வன்முறை கிடையாது, இல்ல இவங்க மேலதான் நிகழ்த்துறாங்க, நாங்க வந்து அப்பாவையும் நீங்க வேஷம் போடுறது ஒரு விதமான வன்முறையா தான் நாங்க பாக்குறோம். வன்முறையே அது பாத்துருக்கோம்னா முன்னாடி பேசியிருந்தாரு, நேபாள் மாதிரி இங்க புரட்சி எல்லாம் வெடிக்கொண்டு இருந்தாலே அதுல தப்பு இல்ல, அது வந்து அவர் கட்சியா பேசினாரு. அப்ப தப்புன்னு சொன்ன கூட்டம் கூட இப்ப என்னன்னா, ஏன் திருமாவளவன் அண்ணன் சொன்னாப்புல அவர்கள் வந்து உள்ள தூக்கி போடுங்க, அவர் கைது பண்ணணும், விஜய் அவர்களை கைது பண்ணணும்னு சொன்ன நான் கிடையாது. இன்னைக்கு கூட்டணியில கல்லாப்பேட்டி கூட்டணியில இருக்காங்கல்ல, அந்த கூட்டணியில கூடிய திருமாவளவன் தான் சொன்னாரு. இன்னைக்கு வந்து அது விபத்துன்ற அந்த இடத்துக்கு இன்னைக்கு எல்லாமே அந்த இடத்துல நகர்றாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு பிரச்சனையா தெரிஞ்சது, இன்னைக்கு அவங்களுக்கு பிரச்சனையா தெரியலையான்றது எனக்கு தெரியல. மேபி அவங்க இன்னைக்கும் அதே ஸ்டாண்ட் அடிக்கிறாங்களான்றது ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப நாங்க அந்த கேள்வி வைக்க வேண்டியது இருக்கு. இதுக்கு முன்னாடி அதான் இந்த ஸ்ரீலங்கா மாதிரி இங்க மிகப்பெரிய வந்து ஒரு புரட்சி வெடிக்கணும் பேசின நபர்கள் தான் இவங்க. இன்னைக்கு வந்து அமைதி பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க தான் கரூர்ல ஈடுபட்டாங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் நீங்க இந்த பிரச்சனையை சுத்தி போடுற அந்த அந்த ஒரு கயிறு இருக்குல்ல, அந்த நாட் கடைசியில் அது எங்க போய் முடியும்னா தேர்தல் வெற்றிக்காக ஒரு இழிவான அரசியல்ல தான் அது போய் முடியும். அதுக்கான முயற்சி தான் இது. கண்டிப்பா இது திமுக விடாது. நீங்க வந்து அவ்வளவுதான், இது வாபஸ் வாங்கிட்டாங்களே, இல்ல இது அடுத்த கட்ட போவாது. முதல்ல இதை கேள்வி கேட்க வேண்டியது சிபிஐயோட விஷயம். இந்த தவறு நடக்கும் போதே முதல் கேள்வியை யார் திரும்ப கேட்டிருக்கணும், நீ எப்படிப்பா எங்க கேஸ் நடந்துட்டு இருக்குல்ல, இன்னொன்னு எதுவுமே வரல, அதை வச்சு நீ எப்படி சொல்ற, எதன் அடிப்படையில் சொல்றேன்னு சொல்லிட்டு சிபிஐ தான் கேள்வி கேட்கணும். அப்ப எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க சிபிஐ கிட்ட போகணும் துடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, சிபிஐ கிட்ட போனீங்க, இன்னைக்கு சிபிஐ கேள்வி கேட்க மாட்டேங்குது, எல்லாமே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு லிங்க் ஆகுதா அப்படின்ற கேள்வி எங்களுக்கே வருது இல்ல. இப்ப இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இதுல இருக்கு. இப்படி தொடர்ந்து இப்ப சிபிஐ கிட்ட இந்த அடுத்த கட்டமா இது போக போகுது, அது நமக்கு எல்லாருமே தெரிஞ்சதுதான். இப்ப நான் சிம்பிளா ஒண்ணு சொல்றேனே, அடுத்து கரூருக்கு போவாப்ல அண்ணன் சிஎம் சார் வந்து போவாப்ல, எல்லாம் சொல்லிடுச்சு, போயிடுவாரு. போயிட்டு வந்து டைரக்டா சொல்லாம இங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், இதுக்கு நான் காரணம் இல்ல, நான் அப்பாவி, அதுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல, ஒரு வார்த்தை பயன்படுத்தாமலே அவர் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இதையும் சேர்த்துப்பாரு கடைசியா, நான் அப்பாவி தாங்க. அதை நேரடியா சொல்ல முடியாதா, ஓ என் மேல வழக்கு போடுவீங்களா, அப்ப நான் பாருங்க மறைமுகமா இதை பேசுறேன்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் தன்னை ஒரு அப்பாவியாகவும், நான் வந்து ஒரு ஹீரோ, நல்லா சந்தோஷமா இருந்தேன், எனக்கு நான் அரசியலுக்கு வரணும்னு நினைச்சேன், இந்த வில்லன்கள்லாம் சேர்ந்து என்னை அமுக்கிட்டாங்க, அதோடைய மிகப்பெரிய இந்த சர்க்கார் படத்துல அடிக்கிற மாதிரிலாம் ஒரு சீன் வரும்ல, அந்த மாதிரி வந்து எல்லாம் என்ன சேர்ந்து, ஏன்னா இந்த பிரச்சனை நடக்கும்போது இவங்க படம் மாதிரி எல்லாத்தையும் ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி எல்லாம் என்ன நசுக்கிட்டாங்க. நான் அதெல்லாம் தாண்டி முதல்வர் ஆயிருக்கேன், பார்ட் 2ல வந்து லீடு கொடுத்து இப்ப வந்து மறுபடியும் வில்லன்கள் வந்து கொண்டிருக்க இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இது வரைக்கும் அவருடைய மொத்த அரசியல் வாழ்க்கை இருந்தது. இனிமேட்டு இதை இவர் தான் இப்படிதான் எடுத்துட்டு போறாருன்றதான் நீங்க பாருங்களேன். அடுத்தவர் கரூர் போனதுக்கு அப்புறம் அவருடைய ஸ்பீச் பாருங்க, ஆதவர் வந்தாருன்னா அவர் ஸ்பீச் நீங்க பாருங்க, பார்த்துட்டு இது வேணா ரீக்ளிப் பண்ணா திருப்பி மறுபடியும் இது போட்டு பாருங்க. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். இனி வரும் காலங்களில் இது சிபிஐ கிட்ட கொண்டு போவாங்களா, இல்ல நீதிமன்ற அவமதிப்பு எடுப்பாங்களா, இல்ல இதை அட்வான்டேஜா எடுத்துட்டு இந்த கரூர் போற மீட்டிங்ல என்னென்ன பண்ண போறாங்கன்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி தோழர். நன்றி.